சரியா? சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நான் வச்சிடுறேன். பாய். உங்களுக்கு குழந்தை ஒண்ணுனா கண்டிப்பா இந்த ஆபரேஷன் நீங்க பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆபரேஷன் பண்ணிக்காம நீங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் உங்க மனைவிய கருத்தரிக்க வைக்க முடியாது. இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வரும். எப்படி இது நடக்கும்? குட் மார்னிங் அகில் சார். குட் மார்னிங் டாக்டர். என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அது விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும் டாக்டர். சொல்லுங்க. இந்த ஆபரேஷன் பண்ண பின்னாடி தான் என் மனைவி கர்ப்பம் தரிப்பான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அப்போ இந்த ஆபரேஷன் பண்ணாம அவ கன்சீவ் ஆக முடியாது இல்லையா? இட் இஸ் இம்பாசிபிள். ஏன் ஆபரேஷனுக்கு பயப்படுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை டாக்டர். வேணும்னா என்னை இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துறீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? அது வந்து இங்க பாருங்க மிஸ்டர் அகில், என் கணிப்பு என்னைக்குமே தவறுனது கிடையாது. இது வரைக்கும் நான் டயக்னைஸ் பண்ண எல்லாமே மகா துல்லியம். நேத்து உங்க இடுப்பெலும்புல கை வச்சு பார்த்த உடனே இன்னும் கொஞ்ச நாள்ல தாம்பத்திய உறவுக்கு உண்டான பவர் உங்களை விட்டு போயிடுமோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க. சிட்டியில இந்த விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டான 4-5 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீங்க போய் பாருங்க. பிளட், யூரின், ஸ்ப்ரம் இதெல்லாம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. செக் பண்ணட்டும். யாராவது ஒருத்தர் இந்த ஆபரேஷன் பண்ணிக்காம நீங்க குழந்தை பெத்துக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த ஃபேக்டரி டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். என் டாக்டர் ப்ரொஃபஷனே விட்டுறேங்க. டாக்டர், நீங்க என் மேல கோவப்படுறீங்க. என்னோடது கோபம் இல்ல அகில், உண்மை. சாரி டாக்டர், எனக்குள்ள ஒரு சின்ன நட்பாசை. ஆபரேஷன் பண்ணாம தப்பிக்க முடியாதானு, அதனாலதான். நோ வே. நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கணும். தேங்க்யூ டாக்டர். நான் லீவ் டேட் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஷூர். ஓகே டாக்டர். இது எப்படி சாத்தியம்? என்னால கவிதா கர்ப்பமே ஆக முடியாதுன்னா அப்புறம் எப்படி கர்ப்பமானா? எங்க தப்பு? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஐயோ, இந்த விஷயத்தை நான் அவகிட்ட எப்படி கேட்பேன்? அவகிட்ட எப்படி கேட்பேன்? கவிதா, என்னங்க, இங்க விருந்தெல்லாம் தடபுடல ரெடி ஆயிடுச்சு. வந்துருவீங்களா சீக்கிரம்? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? கவிதா, கவிதா. என்ன ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? என்னால வர முடியாது கவிதா. ஏன்? எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. வீட்டுக்கு வரதுக்கு சாயங்காலம் ஆயிடும் கவிதா. ஈவினிங் மட்டும் ஏன் வீட்டுக்கு வரீங்க? உங்க ஆபீஸ்லயே தங்கிடுங்க. நான் இங்க ஆசை ஆசையா செஞ்சு வச்சதெல்லாம் தூக்கி குப்பையில கொட்டிடுறேன். ஐயோ, கவிதா.
ஹாய் செல்லம். ஹாய். உங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டு போயிட்டாரா? இல்லப்பா, இன்னைக்கு அவர் வரவே இல்ல. அப்படியா? உள்ள வா. ம். இன்னைக்கு அவர் வரதுக்கு ஈவினிங் ஆயிடுமா? ஏன்? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? அவருக்கு ஆபீஸ்ல வேலையை கொடுத்து லாக் பண்ணிட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா? என்னாச்சு? இங்க பாருங்க, உங்க வாரிசு என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி முரட்டுத்தனமாலாம் டீல் பண்ண கூடாது. யாரு? நான் முரட்டுத்தனமா டீல் பண்றேனா? எங்கயாவது ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு நடு ரோட்ல ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து வருவாளா? அரபி குதிரை மாதிரி. யாருங்க? யாரு? அரேபியன் குதிரையா நானு? சொல்ல மாட்டீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, ராமான்னு இருந்தேன். உன்னோட சமையல் நல்லா இருக்கு, நீ குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு, பொரியல் பண்ற உன் கைக்கு தங்க வளையல் மாட்டணும்னு அப்படி இப்படின்னு பேசி என் தலை நிறைய ஐஸ் வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது யாரு? இப்போ நான் உங்களுக்கு குதிரையா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லணுமா? எந்த அர்த்தத்துல சொன்னாலும் சரி, நல்லா கேட்டுக்கோங்க. நான் குதிரை இல்ல, பேய். பேயா? அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தறேன். ஏய் கவி. ஏய் மாட்டிக்கிட்டல. ஓகே ஓகே, ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன ப்ளீஸ்? விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், இப்போ எதுக்கு டோரை லாக் பண்றீங்க? வேண்டாம் சொல்றேன், கேளுங்க. வேண்டாம். என்ன வேண்டாம்? ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. என்ன வேண்டாம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க ஒண்ணே ஒண்ணு.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.